வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சண்டே சமையலில் என்ன ரெசிபின்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நான்வெஜ் கிடையாதுங்க. நாளைக்கு சித்திரக்கனின்றதுனால இன்றைக்கி சண்டே வெஜ்ஜு தான் செஞ்சுருந்தோம். என்னென்ன செஞ்சுருந்தோன்னு பார்க்கலாம் வாங்க. ஒயிட் ரைஸ், மாம்பழம், அப்பளம், கேரட் பீன்ஸ் போட்ட பொரியல், பூண்டு காரக்குழம்புங்க. பூண்டு அதிகமாக போட்டு முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு ஒரு காரக்குழம்பு தாங்க பண்ணியிருந்தோம். அடுத்து கொஞ்சமாக தயிர். அவ்வளோதாங்க. என்னைக்கு எங்களோட சண்டே சமையல் சிம்பிளாக இப்படி தாங்க போச்சு. உங்களோட சண்டே சமையல் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்களோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சண்டே சமையலில் என்ன ரெசிபின்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நான்வெஜ் கிடையாதுங்க. நாளைக்கு சித்திரக்கனின்றதுனால இன்றைக்கி சண்டே வெஜ்ஜு தான் செஞ்சுருந்தோம். என்னென்ன செஞ்சுருந்தோன்னு பார்க்கலாம் வாங்க. ஒயிட் ரைஸ், மாம்பழம், அப்பளம், கேரட் பீன்ஸ் போட்ட பொரியல், பூண்டு காரக்குழம்புங்க. பூண்டு அதிகமாக போட்டு முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு ஒரு காரக்குழம்பு தாங்க பண்ணியிருந்தோம். அடுத்து கொஞ்சமாக தயிர். அவ்வளோதாங்க. என்னைக்கு எங்களோட சண்டே சமையல் சிம்பிளாக இப்படி தாங்க போச்சு. உங்களோட சண்டே சமையல் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்களோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.